கரூர்ல தன்னோட நிகழ்ச்சிக்கு வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு வீடியோ கால் மூலமா அழைச்சு ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய். என்னாலும் தாங்க முடியலப்பா, இதுக்கு என்ன நான் பண்ணுறதுன்னு தெரியலப்பா, நானும் ரொம்ப தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாருன்னா ஃபீல் பண்ணி இதுக்கு எதுவும் ஈடு செய்ய முடியாது அப்படின்னு வருத்தப்பட்டு கண்டிப்பாக நான் கரூருக்கு ஒரு நாள் வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்கண்ணா அந்த வீடியோ காலில். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 நிமிஷம் வரலும் ஒரு லைனில் இருந்தாருன்னா பேசிகிட்டு இருந்தாருன்னா. கரூர் துயர சம்பவம் நடந்து 10 நாட்கள் கடந்து விட்ட நிலையில பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல சந்திச்சு பேசியே ஆகணும்னு உறுதியா இருக்காரா தாவேகா தலைவர் விஜய். செப்டம்பர் 27ஆம் தேதி பரப்புரையில ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் மரணித்த நிலையில அன்றைய தினமே தன்னோட எக்ஸலத்துல இரங்கல் தெரிவிச்சாரு விஜய். அதை தொடர்ந்து உயிரிழந்த குடும்பத்தாருக்கு தலா 20 லட்சம் ரூபாயும் காயமடைஞ்சவங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் நிதியுதவி கொடுக்கிறதா அறிவிச்சாரு. செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியிட்ட வீடியோவில் இரங்கல் தெரிவிச்சதோடு சில சந்தேகங்களையும் எழுப்பியிருந்தாரு. இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூர் துயரத்திற்கு பிறகு தாவேகா தரப்பு தொடர்ந்து மௌனம் காத்துட்டு வராங்கன்னு பலர் விமர்சிக்கிற நேரத்துல உறவுகளை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடையும் வீடியோ கால் மூலமா சந்திச்சு பேசியிருக்காரு விஜய். விஜய் இதுலேருந்து வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் வந்தாங்கன்னா, 9 பேரில் லோக்கல் ஆளும் சரி, அவங்க மாநிலத்திலேருந்து பொறுப்பில் இருந்து சொல்லி ஒரு 2 பேர் வந்தாங்கன்னா, அவங்க வந்தவங்க எங்களை பற்றி துயரத்தை பற்றி விசாரிச்சாங்கன்னா சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷமே இருங்க தளபதி பேசுகிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கொடுத்தாங்கண்ணா. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணிவிட்டு நேராக அவங்க இறந்தவங்க ஃபோட்டோவை பார்த்து காட்டிட்டு அடுத்த நிமிஷம் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. இந்தாங்க தலைவர் தளபதி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கண்ணா. கொடுத்துட்டு அடுத்த நிமிஷமே அவர் லைனில் வந்து கேட்டாருங்க, இது மாதிரி என்னாலும் தாங்க முடியலப்பா, இதுக்கு என்ன நான் பண்ணுறதுன்னு தெரியலப்பா, நானும் ரொம்ப தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி இதுக்கு எதுவும் ஈடு செய்ய முடியாது அப்படின்னு வருத்தப்பட்டு கண்டிப்பாக நான் கரூருக்கு ஒரு நாள் வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்கண்ணா அந்த வீடியோ காலில். தாவேகா தரப்புல மாநில மாவட்ட நிர்வாகிகள்னு ஒரு குழுவா பாதிக்கப்பட்டவங்க வீட்டை அணுகி விசாரிச்ச பிறகு வீடியோ கால்ல பேசியிருக்காரு விஜய். தங்களோட நிலைமையை கேட்டு விஜய் ரொம்பவே வேதனைப்பட்டதாகவும் ரொம்ப விரைவில் கரூருக்கு வந்து நேர்ல பாக்குறதா சொன்னதாகவும் நியூஸ் தமிழ் குழுவோட பகிர்ந்துக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள். என்ன பேசினாரு, நீங்க ஏதாவது கேட்டீங்களா? அதான் கேட்டேன். இந்த மாதிரி ரொம்ப ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் என்னால் இது ஈடு செய்ய முடியாது, இழப்பீடாக ஈடு செய்ய முடியாது, என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தோடையும் 10 முதல் 20 நிமிடங்கள் வரை பேசின விஜய் தன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யறேன்னு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறதாகவும் சொல்றாங்க விவரம் அறிஞ்சவங்க. அதோட கரூர் துயரத்தால சொல்ல முடியாத வேதனையில இருக்கிறதாகவும் இந்த சம்பவத்திலிருந்து மீண்டு வாங்கன்னு தன்னோட கட்சியினருக்கு விஜய் அறிவுறுத்தினதா சொல்லப்படுது. தலைவரே சொல்லிட்டதால கட்சி பணிகளை மீண்டும் தொடங்கியிருக்காங்க தாவேகாவினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.